வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு நாடும் ஒரே நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாங்க. இரண்டு நாட்டுடைய ராணுவம் சார்ந்த இருக்கக்கூடிய அமைப்புகள், ராணுவத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்புகள் ஒரே நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாங்க. வெவ்வேறு நாட்கள்ல வெவ்வேறு சிச்சுவேஷன்ல போய் இறங்குறாங்க. ஸோ முதல்ல ஒவ்வொன்று பார்ப்போம். நம்ம இரண்டு நாடுகள் சொன்னது வந்து ஒன்று வந்து அமெரிக்கா, இன்னொன்று வந்து இந்தியா. இந்த இரண்டு நாடுகளும் ஒரே நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்றது வந்து வெனிசுலா அப்படின்ற நாடு. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, நான் சொல்ல 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு அமெரிக்காவுடைய இலைட் ஃபோர்ஸஸ், அதாவது ரொம்ப சிறப்பு அதிரடி படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து அதிகாலை 2 மணிக்கு சுமார் 150 விமானங்கள், நான் சொல்றது வந்து பெரிய நம்பர் தான் சொல்றேன், இருந்தாலும் 150 விமானங்களும் நிறைய ராணுவ ஹெலிகாப்டர்களும் எடுத்துட்டு நேரா அமெரிக்கா பக்கத்திலேயே இருக்கிற வெனிசுலா அப்படின்ற நாடுகளுக்கு, அந்த நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு மேல பறக்குறாங்க. அதோடைய வடப்பகுதி முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க. அதே மாதிரி சைபர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்றதுல அந்த வெனிசுலாவுடைய வடப்பகுதி முழுக்கவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவங்களால வந்து யாருமே நவுத்த முடியாத மாதிரி, அதாவது ராணுவமோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா வெனிசுலாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. எத்தனை மணிக்கு அப்படின்னா, நைட்டு 2 மணி, அது 3 மணி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துல இது எல்லாமே நடந்து முடியுது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள வெனிசுலாவுடைய முழுக்க, அதாவது வடபகுதி முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த அமெரிக்கா, அந்த அதிபர் மாளிகை இருக்கு இல்லையா, அதிபர் தங்கக்கூடிய இடம், மடுரோ அப்படின்றவர் அதிபரா இருந்தார் அந்த சமயத்துல. அவருடைய அதிபர் தங்கி இருக்கக்கூடிய மாளிகையில அதையும் வேவு பார்த்து எத்தனை மணிக்கு, அதாவது நான் சொல்ற 2 மணிக்கு எந்த ரூம்ல இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு அவங்க துல்லியமா வேவு பார்த்து, அதன் மூலமாக அந்த செய்தியை வைத்து கொண்டு அந்த துல்லிய தாக்குதல் மாதிரி போய் அந்த இடத்துல தாக்குதல் பண்ணி அந்த அதிபரையும் அந்த அதிபருடைய மனைவி 2 பேரையும் கடத்தி கொண்டு வந்து நேரம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க, அவர் வந்து எந்த ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச விதிமுறை கீழே அவர் வந்து கைது செய்ய முடியாது, அதனால அவரை வந்து என்னுடைய எதிர்ப்பையும் மீறி என்னை வந்து இந்த மாதிரி என்னை இந்த சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. இது நடந்தது ஜனவரி மாதம் 2026ஆம் வருஷம். இது நடந்து முடிஞ்ச பிறகு தன்னுடைய கைப்பாவையாக ஒரு வெனிசுலாவுடைய அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டது. ஆனா அவருடைய, அதாவது மதுரோவுடைய வைஸ் பிரசிடென்டா இருந்தவங்களே இப்ப பிரசிடென்டா இருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை கீழே அந்த இடத்த வச்சிருக்கு, வெனிசுலா அப்படின்ற நாட்டை வச்சிருக்கு. அதுல இருந்து ஆயில உறிஞ்சிருக்கு. பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்பான எண்ணெய் வளங்களை வெனிசுலாவிலிருந்து உறிந்து குடித்து கொண்டிருக்கக்கூடியது அமெரிக்கா. இது வந்து முதல் செய்தி. இதை அப்படியே விட்டுடுவோம். இப்ப இந்த மாதிரி ஒரு அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு ஒரு வெனிசுலா மீது ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலுடைய அதிர்ச்சியிலேருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி இயற்கை தன்னுடைய பக்கத்துக்கு, நீ மாத்திரம் தான் பண்ணுவியா, நானும் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரிடரை வெனிசுலா மேல கொண்டு வந்தது. அது வந்து கடந்த வாரம் நம்ம பார்த்தது வந்து 2 பூகம்பங்கள் அடுத்தடுத்து 2 நிமிட இடைவெளிக்குள் 2 பூகம்பம், இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 7.2 7.4 அளவிற்கான மிகப்பெரிய தாக்குதல், அதாவது பெரிய ஒரு நில அதிர்ச்சியை தந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல கட்டுமான என்ன சொல்றது, ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பில்டிங் சொன்னது எல்லாமே கூட கேள்விக்குறியாக்கி, அனைத்து ஒரு டோட்டல் டெவாஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தமும் அப்படி போற மாதிரி சில இடங்கள் ஆக்கியிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களை வெனிசுலா இழந்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தாக்கத்துல இருந்து வெளியில வர முடியல. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. அதாவது மக்கள் மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள், அங்க இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது அந்த நாடே வந்து ஒரு ஜனவரி மாதம் சொன்ன போர்க்களத்தை மீறி இது வந்து இயற்கை பேரிடரால் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு போர்க்களமாக மாறி இருந்திருக்கிறது. இப்படி மாறி இருக்கு. இது ஒரு போன வாரத்துல நடந்தது. சோ சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரி, எப்பவுமே வந்து ஒரு பெரிய பேரிடர் வந்ததுன்னா பெரிய வளர்ந்த நாடுகள் தான் காப்பாற்றும் இல்லையா? ஸோ எல்லாரும் நம்ம மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்,
என்னைக்குமே வெள்ளைக்காரன் தான் போய் எல்லா இடத்துலையும் உதவி செய்வான். சரி, அமெரிக்கா எவ்வளோ உதவி செஞ்சது அப்படின்னா பில்லியன் கணக்கில் எண்ணெயை உறிஞ்சுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. பில்லியன் கணக்கான டாலர்களை மதிப்பான எண்ணெயை உறிந்து அவர்களுக்கு நான் துட்டு தரேன், நீ வச்சுக்கோ, நம்ம பிச்சை போடுற மாதிரி அவன் ஊருக்குள்ள போய் அந்த அதிபரை கடத்திட்டு அந்த ஊர் ஆயில உறிஞ்சிட்டு அந்த ஆயில வித்து உனக்கு பணம் தரேன்னு சொல்ற அளவுக்கு வேற நாட்டு மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமெரிக்கா சில மில்லியன் டாலர் அளவிற்கான பணத்தை நான் வந்து உனக்கு எய்டா தரேன். அதோட எய்டு பாத்துங்க, அவன் ஊர்ல இருக்கிற ஆயில எடுத்துட்டு அவனுக்கே எய்டு கொடுக்கறது ஒரு பெரிய பெருந்தன்மை. இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க பேராதிக்க ஒரு என்ன சொல்றது ஆதிக்க சக்தியாக அமெரிக்கா இருக்கு. சரி, அதை அப்படியே ஓரமா வச்சிருக்கும். சரி, இந்தியா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா எதுவுமே பண்ணாது. இந்தியா வந்து மோடி வந்து ஊரு சுத்த போயிட்டாரு. ஸோ இந்தியாவால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. அதுலயும் இந்த பாரதிய ஜனதா ரொம்ப சரியாவே வேலை செய்யல. இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ சைலண்டா ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பாரதத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு சாதாரணமான ஒரு பதிவு போடுறார். அந்த பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா 2 C-17 ரக விமானம், பெரிய ரக விமானம். அது வந்து என்ன மாதிரி விமானம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ், அதாவது சரக்கு விமானம். அது வந்து இராணுவத்தினுடைய சரக்கு விமானம். அந்த இராணுவத்தினுடைய சரக்கு விமானம் வந்து வெனிசுலாவுக்கு புறப்படுகிறது. எதை எடுத்துன்னு போகுது அப்படின்னா இராணுவ விமானம்ல அமெரிக்கா இப்படி வீரர்களை கொண்டு போய் இறக்கி அப்படியே அங்க இருந்து தூக்குனாங்களோ அந்த மாதிரி எதாவது பண்ண போறாங்கன்னா இல்ல. இங்க நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 23 மணி நேரம் தொடர்ந்து இந்த விமானத்தை விமானிகள் இயக்கினார்கள். எங்கேயும் இலங்கல, நேரம் 23 மணி நேரம் தொடர்ந்து பறந்து அந்த விமானம் நேராக சென்று கரகாஸ் அப்படின்ற அந்த வெனிசுலா நாட்டுடைய தலைநகரில் இறங்கி இங்கிருந்து கொண்டு சென்ற ஆறுதல் செய்தியோடு சேர்ந்து இங்கிருந்து எடுத்து சென்ற பல்வேறு மருத்துவ உபகரணங்களையும் ஆம்புலன்ஸ்களையும் மருத்துவர்களையும் மற்றும் என்னென்னலாம் அந்த ஃபீல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கரகாஸ்ல இறங்குது. 35 டன் அளவிற்கான நிவாரண பொருட்களையும் பேரா ஃபீல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனைகள், அதாவது அந்த இடத்துல போய் டெம்பரவரியா நம்மளே செட் பண்ணிக்கலாம் மருத்துவமனைகளை. அதுவும் ஆம்புலன்ஸ்களையும் முக்கியமா சொல்லணும்னா டாக்டர்ஸ், அந்த இடத்துல டாக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இப்ப. அதனால போகும்போதே 41 பேர் பெரிய ஒரு டீமா போயிருக்காங்க. வீரர்களும் போயிருக்காங்க, மருத்துவ எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது நிபுணர்கள் அவர்களும் போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக வெனிசுலா நாடு பார்க்கிறது. ஒரு பெரிய நம்பகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா. அதிலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் சரியாக எங்களுக்கு வந்திருக்கிறது, மிகவும் நன்றின்ற மாதிரி வெனிசுலால இருந்து வரக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு வருது. சரி, இப்போ இந்த 2 இராணுவ நடவடிக்கையையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஒரு வல்லரசு, ஒரு சூப்பர் பவர் அப்படின்றது எப்பவுமே நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம், நம்ம வந்து இராணுவ பலத்தை கொண்டு டிசைட் பண்ணுவோம். அதே மாதிரி யார் நிறைய தாக்குதல் பண்ண முடியுது அப்படின்றத வச்சுதான் டிசைட் பண்றோம். ஆனா சூப்பர் பவர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் எடுத்தோம்னா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பொறுப்பு, ஒரு வல்லாதிக்க சக்தி, ஒரு சூப்பர் பவரா இருக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்பு, அது வந்து அதிகாரம் அப்படின்றத விட அது வந்து பொறுப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்படுற நாடு, அவங்க வந்து எக்கனாமிக்கலி நல்ல ஒரு பண்ணாத ஒரு நாட்டுக்கு ஒரு உதவி அப்படின்றத அவங்க கேட்காமலே நம்மளுடைய பூமியோடைய அந்த துருவத்தில் இருக்காங்க. நம்ம வந்து கிழக்கு பகுதியில் இருக்கோம், அவங்க மேற்கு பகுதியில் இருக்காங்க. அப்படியே தொலை போட்டிங்கன்னா அந்த பக்கம் வரும். அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட வந்து 23 மணி நேரம் பறந்தாங்க அப்படின்னா 14,000 கிலோமீட்டர் பறந்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு 41 பேர், அதில் 9 மருத்துவர்கள், கிட்டத்தட்ட 35 டன்னுக்கான ஒரு நிவாரண பொருட்களும், பீஷ்ம டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துலயே வந்து ஒரு முக்கியமான ஒரு சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கான மருத்துவமனைகள் எல்லாம் கொண்டு போய் நம்ம இறக்கி அந்த ஊர்ல மக்களை வந்து அந்த பேரிடர்ல வந்து மீட்டு எடுத்துன்னு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது வல்லாதிக்க சக்தி அப்படின்னு ஒரு நாடு இருக்கணும் அப்படி சொல்லணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உதவி செய்யுது, எப்போ முக்கியமான கஷ்டமான இருக்கிற இடத்துல உதவி செய்யுது அப்படின்றதையும் நம்ம தயவுசெய்து இனிமேல் பார்த்தாதான்
அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டுகளை நம்ம காண்பிக்க முடியும். அதனால இந்த 2 ஆபரேஷன், அமெரிக்காவுடைய அந்த அதிபர் கடத்தல் இருக்கு இல்லையா, அதோட பேர் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். இந்தியாவுடைய இந்த வெனிசுலாவுக்கான ஆபரேஷன் பேர் ஆபரேஷன் அமிஸ்டாட், அப்படின்னா நட்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு நட்புக்காக நம்ம வந்து இந்த ஒரு பெரிய ஆபரேஷன் நம்ம எடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதன் மூலமாக இந்தியா வந்து பெறக்கூடியது அப்படின்னா, நீங்க இந்த ஆயில், அப்புறமா வந்து வேற ஏதாவது பேரு, அப்புறமா ஒரு அவார்டு, இதெல்லாம் நீங்க எவ்வளவு சொன்னாலும் பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னார். நான் சொல்றது வந்து ஒரு வருடம் இல்ல 1.5 வருடம் முன்னாடி, நான் ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுனால அவன் நாளைக்கு எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். நான் உதவி செய்யற இடத்துல இருக்கேன், அவன் உதவி பெறக்கூடிய இடத்துல இருக்கான், அதனால நம்ம உதவி செய்வோம். அதுதான் பாரதத்துடைய பண்பு. பாரதம் எதையும் எதிர்பார்த்து செய்யாது. ஒரே ஒரு ரீகேப்பு சின்னதாக போய் பார்த்தோம்னா, துருக்கியிலும் பூகம்பம் வந்தது. துருக்கி இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் கூட தான் இருக்கும், துருக்கி இன்னி வரைக்கும் அமெரிக்கா கூட தான் இருக்கும். இந்தியாவுக்கு எதிராக தான் பேசும், இந்தியாவுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கும். பாகிஸ்தானுக்கு ட்ரோன் கொடுக்கும், இந்தியாவுக்கு எதிராக உபயோகப்படுத்துறதுக்காக ட்ரோன் டெக்னாலஜியை அங்கேயே ஃபேக்டரி வச்சுக்கோன்னு சொல்லும். இருந்தாலும் துருக்கி பூகம்பம் வந்து அந்த பூகம்பம் முடியறதுக்குள்ளேயே நம்ம வந்து உதவி செஞ்சோம். அதாவது தேலின் குணம் கொட்டுவது, பாம்பின் குணம் கொத்துவது அப்படின்னா பாரதத்துடைய தன்மை பாராட்டுவது, அதே மாதிரி நட்பு பாராட்டுவது, அதே மாதிரி ஆபத்தில் இருக்கும் போது உதவுவது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரத்தத்துல இருக்கு. ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அகைன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இளிச்சவாயி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி கிடையாது. அவன் இனி புரிஞ்சுக்காத நிலைமையில இருக்கான். அதுக்காக நாமளும் அதே மாதிரி தப்பான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம்னா, மனிதத்திற்குன்னு ஒரு நாடு உலகத்துல இருக்கு அப்படின்னா நான் பாரதம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மனிதத்தை காப்பாற்றுவதற்காக விஸ்வ குருவாக, விஸ்வ பந்துவாக, உண்மையிலேயே அந்த பகுதியில ஒரு பிரச்சனை நம்மளுக்கு என்ன கம்முன்னு உட்கார்ந்துருக்கலாம்ல. நம்ம விஸ்வ பந்து அப்படின்ற மாதிரி, விஸ்வ குரு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள், அதாவது நம்மளுடைய நட்பு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் நம்ம உதவி செய்ய போறோம். இதை நம்மளால பாராட்ட முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து நினைவாறு வச்சுக்கோங்க. பாரதம் ஒளிர்கிறது, பாரதம் சரியான பாதையில் பயணிக்கிறது, பாரதம் முக்கியமாக விஸ்வாமித்திரனாகவும் இருக்கிறது, விஸ்வ பந்துவாகவும் இருக்கிறது.